எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அம்மஞ்சிக்கரையில் ஆம்பா ஸ்கை வாக்காக இருந்த இப்போது ஆம்பா ஸ்கை ஒன்னாக இருக்கிற பிவிஆர் ஆம்பா மாலை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் மால்ஸில் எப்படி வெஹிக்கிளை பார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. டூ வீலருக்கு பெர் ஹவர் 30 ரூபாவும் அடிஷ்னல் 20 ரூபாய்க்கும், காருக்கு பெர் ஹவர் 50 ரூபாவும் அடிஷ்னல் 1 ஹவருக்கு 40 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கை ஒன் வந்து ஒரு மீடியம் சைஸ் மால் தான் சொல்ல முடியும். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதும் சொல்ல முடியாது. ஒரு மீடியமான மாலாகவே இருக்குது. இந்த ஸ்கை ஒன்னில் 4th ஃப்ளோரில் தான் பிவிஆர் ஆம்பா லொக்கேட் ஆகியிருக்கு. நீங்கள் 4th ஃப்ளோர் என்ட்ரன்ஸ்லேயே இந்த பிவிஆர் ஆம்பாவோட பாக்ஸ் ஆஃபீஸை பார்க்கலாம். பாக்ஸ் ஆஃபீஸோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் என்ட்ரன்ஸும் இருக்குது. மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ½ hour முன்னாடியே நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதாவது 6:30 ஷோக்குனா 6 o'clock தான் உள்ளே நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய சோஃபாஸ் போட்டிருக்காங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயம். டிஜிட்டல் வெயிட் மிஷினும் வச்சுருக்காங்க. 20 rupees ஜிபே பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட்டு ஹைட்டு பிஎம்ஐ கால்குலேஷனோட நமக்கு ஷோ ஆகும். அதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த தேட்டரோட ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. மற்ற ட்ரிங்கிங் வாட்டர் இல்லாமல் இங்கே கிளாஸோடு வச்சுருக்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இங்கே மொத்தம் 7 ஸ்க்ரீன் இருக்குது. 7 ஸ்க்ரீனுமே 4th ஃப்ளோர் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரீனாக பார்ப்போம். அந்த வரிசையில் இப்போ நம்ம 7 நம்பர் ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே ஏசி நல்லாவே இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் இங்கே சுத்தமாக இல்லை. இந்த ஸ்க்ரீன் 7ல் சீட்ஸ் நல்லாயிருக்கு. முக்கியமாக அதை ஏன்னு சொல்கிறேன்னா, சில ஸ்க்ரீனில் இங்கே சீட்ஸ் நல்லாவே இல்லை. ஆனால் இந்த ஸ்க்ரீன் 7ல் சீட்ஸ் நல்லாவே இருக்குது. இங்கே மொத்தம் டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைம், இன்னொன்று கிளாசிக். ப்ரைமுக்கு 183 ரூபாவும், கிளாசிக்கு ஸ்க்ரீன் ஃபஸ்ட் ரோ அதுக்கு 54 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸை சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் 7ல் 147 பேர் உட்காந்து ஒரே ஷோவில் படம் பார்க்கலாம். இங்கே டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 14 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே ஜேபிளோட ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. பேஸும் இந்த ஸ்க்ரீனில் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்கோட ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் டாப் நாச்சாக இருக்கும். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் சூப்பராகவே இருக்குது. எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ப்ரொஜெக்ஷன் டிம் நம்மளுக்கு பெருசாக தெரியவே இல்லை. எந்த கார்னர்லேருந்து பார்த்தாலும் படம் நல்லாவே இங்கே விசிபிள் ஆகுது. முக்கியமாக பட்ஜெட் கிளாஸ், அதாவது ஸ்க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்து பார்க்கும்போது தலையை தூக்கி ரொம்ப பார்க்குற மாதிரி இல்லை. ஸ்க்ரீன் நம்மளுக்கு கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பட்ஜெட் சீட்ஸை இந்த ஸ்க்ரீன் 7ல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் புக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஆடி 6 பற்றி பார்ப்போம். இந்த ஆடி 6 எக்ஸாக்டாக ஆடி 7க்கு தான் பக்கத்தில் தான் இருக்குது. ஆடி 6ம் ஆடி 7ம் செப்பரேட்டாக தனியாக தான் இருக்குது, 2 ஸ்க்ரீனாக. ஆடி 7 கம்பேர் பண்ணும்போது ஆடி 6 குவைட்லி பிக் ஸ்க்ரீன்னு சொல்லலாம், பிக் ஆடிட்டோரியம்னு சொல்லலாம். இந்த ஆடி 6ல் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைம், இன்னொன்று கிளாசிக்னு. ப்ரைமுக்கு 183 ரூபாவும், கிளாசிக் அதாவது ஸ்க்ரீன்லேருந்து ஃபஸ்ட்டு 2 ரோவுக்கு 54 ரூபாயும் இங்கே டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸை சேர்த்து ஒரே நேரத்தில் இங்கே 214 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 6லேயும் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 10 ஜேபிஎல் ஸ்பீக்கர் தான் சரௌண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும். அதை விட இந்த ஸ்க்ரீனில் பேஸ் இங்கே நல்லாவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் நெகட்டிவ்னா சீட்ஸ் தான். சில சீட்ஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் சீட்ஸ் நல்லாவே இருக்கும். இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்க்கோட ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கேயும் நல்லாவே இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவும் சொல்ல முடியாது. நம்ம ஏரோலேருந்து பார்த்தாலும் ஸ்க்ரீன் இங்கே சின்னதாக ஃபீல் தரவே தராது. ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஃபீல் தான் கண்டிப்பாக தரும். நெகட்டிவ்னா இந்த ஸ்க்ரீனில் சீட்டு மட்டும்தான். நம்ம பின்னாடி உட்காரஞ்சா நம்மளோட முட்டி வந்து முன்னாடி இருக்கிற சீட்டில் அவங்க ஸ்லைட் ஆகாமலே இடிக்குது. அவங்க ஸ்லைட் பண்ணி உட்காந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்க்ரீன் 6ல் சீட் ப்ராப்ளமாக இருக்குது. இதே ப்ராப்ளம் தான் இங்கே இருக்கிற சில ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. நான் வர கிளிப்ஸில் அது எது ஸ்க்ரீனில் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன் 6லேயும் ஏசி நல்லாவே இருக்குது. இங்கே சீட்ஸ் மட்டும்தான் குறையாவே இருக்குது. மற்றபடி பிக்சர் அண்ட் ஆடியோ எல்லாமே இங்கே டாப் நாச்சாக இருக்குது. அந்த சீட்ஸை மட்டும் ரெடியூ பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீனும் இன்னும் நல்ல ஸ்க்ரீன் சொல்லலாம். அடுத்து நம்ம ஆடி 4 பற்றி பார்க்கலாம். என்னடா இவன் ஆடி 5 பார்க்காம ஆடி 4 போட்ட சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஆடி 5யோட ஃபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சு. எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. ஆடி 4ம் ஆடி 5ம் தனியாகவே லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக கேஃப்டேரியாவுக்கு ஆப்போசிட்லேயே இது லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆடி 4 பற்றி பார்ப்போம். இது
ஆடி 6ஓட பெரிய ஆடின்னு சொல்லலாம். இந்த ஆடியில் சேம் 2 வகையாக டிக்கெட்ஸை பிரிக்கிறாங்க. ப்ரைம் கிளாசிக்னு. கிளாசிக் அதாவது பட்ஜெட் டிக்கெட்டுக்கு இங்கே ஃபஸ்ட்டு 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ப்ரைமுக்கு 183 ரூபாவும் கிளாசிக்கு 54 ரூபா டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைம் அண்ட் கிளாசிக் ரெண்டுமே சேர்த்து இந்த ஸ்க்ரீன் 4ல் ஒரே நேரத்தில் 257 பேர் ஒரே ஷோவில் இந்த ஸ்க்ரீன் 4ல் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஆடி 4ல் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆடியிலையும் சேம் ஜேபிஎல் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 14 ஜேபிஎல் பிராண்டோட சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீன்லேயும் சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்க்கோவோட ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. பிரைட்னஸ்லாம் நம்ம கண்ணை கூசுகிற அளவுக்கு இந்த ஆடி 4ல் பிக்சர் குவாலிட்டி பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பிக்சர் அண்ட் ஆடியோவில் எந்த நெகட்டிவ் சொல்ல முடியாது. இந்த ஆடி 4லேயும் சம் சீட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஆடி 4ஓட டெமோவை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஆடியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து நம்ம ஆடி 3ஐ பற்றி பார்ப்போம். இது ஒரு ஸ்பெஷலான ஸ்க்ரீன் சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற 7 ஸ்க்ரீன்லேயே இந்த ஆடி 3 தான் ஒரு பிக்கஸ்ட் ஆடின்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு இங்கே சூப்பராகவே இருக்கும் இந்த ஆடிட்டோரியம். முக்கியமாக இங்கே ஸ்டீப்பான சிடி டைப்பை கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 21 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 8 அட்மாஸ் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாத்துக்குமே ஜேபிஎல் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் இங்கே டாப் டாச்சாக இருக்கும். சரௌண்டும் சரி பேஸும் சரி இந்த ஸ்க்ரீனில் சவுண்ட் எஃபெக்ட் பட்டையை கலப்போம் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்க்கோவோட ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி சவுண்ட் டாப் நாச்சாக இருக்கோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் இந்த ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ், கலர் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் ஒர்த்தாகவே இருக்குது. இங்கேயும் சேம் டிக்கெட்ஸ் 2 வகையாக பிரிக்கிறாங்க. கிளாசிக்கு மட்டும் ஸ்க்ரீன்லேருந்து ஃபஸ்ட்டு 3 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கு 54 ரூபா டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் டிக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்தாகவே இருக்கும். தலையை தூக்கி பார்க்குற மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பட்ஜெட் டிக்கெட் ட்ரை பண்ணலாம். இந்த 2 கிளாஸையும் சேர்த்து இந்த ஆடி 3ல் ஒரே நேரத்தில் 539 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். ஏசி இந்த பெரிய ஆடிட்டோரியத்துக்கு சூப்பராகவே இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் இங்கே மைல்டாகவே யூஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவ்னா இந்த ஆடியில் சேம் மற்ற ஸ்க்ரீன்ஸில் இருக்க மாதிரி சீட்ஸ் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ரூவ் பண்ணால் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஆடி 3ஓட அட்மாஸ் டெமோவை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். ஆடி 3 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குன்னா அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இந்த ஆடி 2 வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஆடியோட டோரை ஓப்பன் பண்ணிங்களாவே ஏசி அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். சொட்டு ஆக வாய்ப்பே இல்லை. இந்த ஆடி 2ல் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த ஆடி 2வை டிக்கெட்ஸ் 2 வகையாக பிரிக்கிறாங்க. சேம் ப்ரைம் அண்ட் கிளாசிக்னு. கிளாசிக்கு 2 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கு 54 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைம் அண்ட் கிளாசிக் ரெண்டுமே சேர்த்து இந்த ஆடி 2ல் ஒரே நேரத்தில் 210 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஆடி 2லேயும் சேம் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் 3ஐ தவிர்த்து எல்லா ஸ்க்ரீன்லேயும் 7.1 சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆடி 2ல் மொத்தம் 12 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே ஜேபிஎல் பிராண்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் இங்கே சூப்பராகவே இருக்கும். பேஸும் இங்கே டாப் நாச்சாக இருக்கும். சரௌண்ட் ட்ராவல் ஆகுது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்கோவோட ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கேயுமே நல்லாயிருக்கும். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆடி 2லேயும் எந்த நெகட்டிவும் இல்லை. சீட்ஸ் நான் செக் பண்ண வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் யாராவது இந்த ஆடி 2 படம் பார்த்துட்டு சீட்டிங் ப்ராப்ளம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக பிவிஆரை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற ப்ரைம் கிளாசிக் ரெண்டுத்துக்குமே டிக்கெட்ஸ் வேரி ஆனாலும் ஒரே டைப் சீட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பாக நெகட்டிவான விஷயம் என்னென்னா 6:30 மணிக்கு ஷோனா 6:30 மணிக்கு தான் ப்ரொஜெக்ஷன் ஆன் பண்ணுறாங்க. ஒரு 6:45 இல்லை 6:50க்கு தான் ஷோவே இங்கே
ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. மற்றபடி நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு இந்த ஆம்பா மாலில் எதுவுமே பெருசாக எனக்கு தெரியல. இப்போ நம்ம ஆடி 1 பற்றி பார்ப்போம். ஆடி 1 சேம் எப்படி ஸ்க்ரீன் 7 இருந்ததோ என்ட்ரன்ஸ் எல்லாமே சேம் ஸ்க்ரீன் 7 மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீனோட சைஸ் சேர்ஸ் கூட ஸ்க்ரீன் 7 மாதிரி தான் இங்கே இருக்குது. நான் ஒன்று நீங்கள் ஸ்க்ரீனில் உத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டாப்பில் நம்ம பிஎக்ஸ்எல் பிவிஆர் அதாவது அண்ணா நகரில் இருக்க விஆர் மாலில் இருக்க பிஎக்ஸில் எப்படி மாஸ்கிங் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிளாக் ஷீட்டை வச்சு மாஸ்கிங் பண்ணியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அது ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இந்த ஆடி 1லேயும் டிக்கெட்ஸ் 2 வகையாக பிரிக்கிறாங்க. கிளாசிக் அதாவது பட்ஜெட்டுக்கு சிங்கிள் ரோ தான் கொடுக்குறாங்க. இந்த 2 கிளாஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த ஆடி 1ல் 147 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஆடி 1லேயும் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 10 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு சேம் ஜெபில் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸாக கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் எஃபெக்ட், பேஸ் எஃபெக்ட் இந்த ஆடி 1லேயும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். சரௌண்ட் ட்ராவல் ஆகிறது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். படம் பார்க்கும்போது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆடியோ குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாகவே இருக்குது. ஆடியோ குவாலிட்டி மாதிரியே இந்த ஸ்க்ரீனில் பார்கோட பொசிஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கேயும் நல்லாவே இருக்குது. ஏசி இந்த ஆடி 1ல் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓவராலாக எனக்கு இந்த ஆம்பா மால் எப்படி இருந்ததுன்னா கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான மல்டிப்ளெக்ஸாகவே இப்போது செயல்பட்டு வருது. சில ஸ்க்ரீனில் காமனாக இருக்க நெகட்டிவ்னால் அந்த சீட்ஸோட அன்கம்ஃபர்டபுள் தான் சொல்ல முடியும். சீட்ஸை ரெனோவேட் பண்ணாங்கன்னா இந்த மல்டிப்ளெக்ஸ் இன்னும் ஒரு வேறு லெவல் மல்டிப்ளெக்ஸ்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். மற்றபடி நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு இந்த ஆம்பா ஸ்கை 1ல் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த மல்டிப்ளெக்ஸில் எந்த ஸ்க்ரீனில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்க்ரீன் 3, ஸ்க்ரீன் 4ஓட டால்பி டெமோவை அட்டாச் பண்ணிருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.